கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் என்றான். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான காரியத்தை பேச விரும்புகிறேங்க. நல்லா காது கொடுத்து கவனமாக கண்ணை திறந்து கேளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சில சூழ்நிலையை அவர் அனுமதித்து அமைதியாக இருப்பாருங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஒன்றில் நீ மாறணும், இல்லாட்டி அந்த சூழ்நிலை ஒன்றை மாற்றணும்னு சொல்லி தான். இங்கே உங்களுக்கு தெரியும், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் மூத்த குமாரன் கொஞ்சம் நல்லவன மாதிரி இருந்தான். ஆனால் அவன் நல்லவனான்னு அப்புறமா சொல்கிறேன். இளைய குமாரன் உண்மையிலேயே கெட்டவனாக இருந்தானா. அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா எனக்கு சொத்தையெல்லாம் பிரித்து தாங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கூட தனியாக போகிறேன்னு. அப்பாவுக்கு ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்லியிருக்கலாம், நீ போகாத, உனக்கு நான் சொத்தெல்லாம் தாரேன், உன்னை நான் செல்ல பிள்ளையா பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த தகப்பன் நல்ல தகப்பன்னால அப்படி சொல்லலை. ஏன் பிரதர் நல்ல தகப்பன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இவன் சொன்னால் கேட்க மாட்டான்னு தெரியும். அதனால் இவன் வழியிலேயே போய் இவனை பிடிக்கிறது தான் அந்த அப்பாவோடைய டெக்னிக்காக இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் இவனை அந்த சூழ்நிலைக்கு நேராய் அனுமதிக்கிறார். அனுமதித்த உடனே என்ன ஆகுது தெரியுமா? அமைதியாக இருக்கிறார் அப்பா வீட்டில். இவன் போய் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய பணம் போனது, தன்னுடைய நண்பர்கள் போனார்கள், தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாம் போய் லாஸ்ட்டு என்ன ஆச்சு தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்தில் தான் அவனுடைய புத்தி தெளிகிறது. ஏன் தேவன் சில சூழ்நிலையை அனுமதிச்சுட்டு அமைதியாக இருக்கிறார்னா, உன்னுடைய புத்தி தெளியணும்னு சொல்லி தான். ஐயோ இந்த சூழ்நிலை எனக்கு கஷ்டமாக இருக்குதே, ஐயோ இது எனக்கு வேதனையாக இருக்குதே, இது எனக்கு உபத்திரவமாக இருக்கிறேன்னு நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறனா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சில சூழ்நிலையிலிருந்து தேவன் அமைதியாக இருக்கிறார்னா ஒன்றே ஒன்று புரிந்துக்கோ, ஒன்றிலே நீ மாற வேண்டும், இல்லாவிட்டால் அந்த சூழ்நிலை உன்னை மாற்ற வேண்டும்னு. இந்த இளைய குமாரனை அந்த சூழ்நிலை மாற்றிருச்சு. மாற்றின உடனே இவன் தகப்பன் வீட்டுக்கு வந்த உடனே இவனையே ஆண்டவர் மாற்றி நல்ல புத்திரனாக மாற பண்ணினார். ஒருவேளை இன்னைக்கு என் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்கிறியா? சூழ்நிலையை குத்த சொல்லாத. உன் பக்கத்தில் இருக்கிறவங்கள குத்த சொல்லாத. தேவன் இதை அனுமதிச்சிட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளே, நீ மாறணும்னு, உனக்கு புத்தி தெளியணும்னு தான். சில நேரங்களில் ஆண்டவர் சில ஜெபத்திற்கு பதிலே தராததை போல இருக்கும். சில சூழ்நிலையிலிருந்து உங்களை தூக்கி விடாததை போல இருக்கும். ஏன் தெரியுமா? இப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலாவது இனியாவது நீ மாறுவாய், திருந்துவாய், ஒழுங்காய் இருப்பாய்ன்னு தான். அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், அவர் சில சூழ்நிலையை அனுமதிச்சுட்டு அமைதியாக இருக்கிற நல்ல தகப்பன். கரங்களை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்களேன். உங்களை கண்டிப்பாக மாற்றுவார், உங்கள் சூழ்நிலையும் மாற்றுவார். கவலைப்படாதீங்க. ஜோமெல்லாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நான் பேசின சத்தியங்கள் அநேகருக்கு விடுதலையை கொடுக்கட்டும்னு ஜெபிக்கிறேன். புத்தி தெளிவை உண்டு பண்ணட்டும்னு ஜெபம் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.